வேகமாக ஆலயத்துக்குள்ளே யாரும் இருக்க வேண்டாம். அனைவருமாக தேரின் முன்பாக கூடுமாறு முறை அன்புடன் அழைக்கிறோம். நவம்பரின் முதல் நாள் நல்விடியல் நாள். விண்ணக வாழ்வை வென்றவர் விழா. பெயர் அறியாத புனிதரும் பெயர் பெறாத நல்லோரும் இறைவனின் மகிழும் அனைத்து புனிதர்கள் வாரம். மாபெரும் அவ்வரிசையில் மலர் போல் பதுவையர் நிற்கின்றார். வல்லமை மிகவும் வரங்கள் என்றும் வாடாத மரங்கள். அனைத்து புனிதர்கள் நடுவே அற்புதத்தின் பெட்டகம் நீர். அனைத்து புனிதர்களின் கூட்டத்தில் கலங்கரை விளக்கமாய் வழிகாட்டி நல்வழிப்படுத்தும் தூயவராய் காட்சி தருகின்றீர். பெயர் தெரியாத எண்ணற்ற புனிதர்கள் மத்தியில் பேறு பெற்ற புனிதராம் பதுவையரின் முதல் வாரத்தில் அடைக்கலம் நாடி அந்தோணியாரே உம்மிடம் வருகின்றோம். தனக்காகவும் பிறருக்காகவும் வாழ்கின்றவன் மனிதன், பிறருக்காகவும் கடவுளுக்காகவும் வாழ்கின்றவன் புனிதன். நீதியின் பொருட்டு துன்பப்பட்டால் நாம் எல்லோரும் விண்ணகத்தை நோக்கி திருப்பயணிகள் என்பதை உணர்ந்து உம்மை பின்பற்றி வாழ நவம்பர் மாதத்தில் அருள் தாரும். தந்தை அவர்கள் இப்போது தேரை வந்திருக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் உம்மை போற்றி போழ்கின்றன. இன்று நாங்களும் திருமகன் இயேசுவின் புனிதராம் கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியார் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் செலுத்த விரும்புகிறோம். இந்த தேர்ப்பவனி நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தி உம்மை நோக்கிய வண்ணமாக எங்களுக்கு பயணம் செய்ய உதவுவதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, புனித அந்தோணியார் திருவுருவம் தாங்கி இந்த தேரினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். இது பவனி செல்லும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அருள்ந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் பேரில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோணியாரே, வாழ்க 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 அந்தோணியாரே. நாம் இப்போது பவனியில் கலந்து கொள்வோம். முதலில் பலிபீட சிறுவர்கள், அதைத் தொடர்ந்து சிறுவ சிறுமியர்கள், அதைத் தொடர்ந்து பெண்கள், அதைத் தொடர்ந்து ஆண்கள், அதைத் தொடர்ந்து திருத்தேரை நாம் பவனியாக எடுத்து வருவோம். பாடல். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். உலகை படைத்த தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த தமத்திருத்துவமாய் இருக்கிற ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை புனித அந்தோணியாரே வாழ்த்தி போற்றிடுவோம். தூயவர், பரிசுத்தர், வல்லவர், நல்லவர். தூயவர், பரிசுத்தர், வல்லவர், நல்லவர். ஞானமும் மதுரமும் இறைவனது புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். ஞானமும் மதுரமும் இறைவனது புனிதரை வாழ்த்தி போற்றிடுவோம். பதுவை பதியரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சீர்மிகு பெட்டகமான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய்மையில் லீலி மலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தவ வலிமை மிக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை விரும்பி செய்து வந்த புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவையை மிகவும் நேசித்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறா மனிதனையுடைய புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்ப ஆசையினை வென்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போர்ச்சுகல் நாட்டின் நவவிண்மீனான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடிய புதரே புனித அந்தோணியாரே நாடி தேடி வந்தோம். புதுமையின் புனிதரே, கோடிய புதரே, புனித அந்தோணியாரே நாடி தேடி வந்தோம். புனிதரின் புனிதரே, வேண்டுவரம் தந்திடுவாய் தேவனையை காட்டிடுவாய். வேண்டுவரம் தந்திடுவாய் தேவனையை காட்டிடுவாய். புகழை பாடி வந்தோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புகழை பாடி வந்தோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கின்றவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சம் தருகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வழி தவறி போவோருக்கு துணையான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஊமைகளை பேச செய்கிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிணியாளர்களை குணமாக்குகிறவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணம் அடைந்தோருக்கு இறைவன் உதவியால் உயிர் கொடுத்தவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறந்த ஓராண்டிற்குள் பீடத்தின் மகிமைக்கு உயர்த்தப்பட்ட புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயவு செய்து மீட்டருளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படி புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. இறைவா, புனித அந்தோணியாரது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது திருச்சபை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உமது உதவியால் என்று மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சின்ன பசங்க நம்ம முன்னாடி வந்துருங்க. நிறைய குட்டீஸ் குழந்தைங்களாம் முன்னாடி அனுப்பிச்சுடுங்க. தயவுசெய்து எல்லாம் உங்களை தான் பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைய முன்னாடி வந்துருங்க. வருகை பாடலுக்காக நாம் தயாராகும். வருகை பாடல்
நம்மிடம் இருக்க வல்லவர் இறைவன் அமைத்தேத்தாரே. நம் மகன் சாயல் நம்மிடம் இருக்க வல்லவர் இறைவன் அமைத்தேத்தாரே. அவரிடம் அன்பு கூர்பவரோடு ஆவியின் அபிஷேகம் செய்கின்றாரே. அவரிடம் அன்பு கூர்பவரோடு ஆவியின் அபிஷேகம் செய்கின்றாரே. வருவோமே மகிழ்வோமே பலியோடு இணைவோமே. வருவோமே மகிழ்வோமே பலியோடு இணைவோமே. முன்புரித்து வைத்தோரை அழைத்தாரே, அழைத்தோரை ஏற்புடையோராக்கினார். நம் அனைவரும் அமருவோம். இயேசுவுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நவம்பர் மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில நாம் அனைவரும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திரு சன்னதியை நாடி வந்திருக்கிறோம். 2025ஆம் ஆண்டு நாம் துவங்கினோம். 10 மாதங்களை நிறைவு செய்து இதோ இந்த புதிய மாதம் நவம்பர் மாதம் 11வது மாதத்தில் கூட ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமையுடைய பாதுகாவலுக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். காலை 11 மணி என்று நான் சொல்லிக் கொண்டே போகக்கூடிய அளவுக்கு அநேகர் பல இடங்களிலிருந்து அண்டி வந்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். இந்த மாலை திருப்பலியை தலைமை ஏற்று காலையிலும் தந்தை தான் 11 மணி திருப்பலி நிறைவேற்றி ஒரு அபிஷேக ஆசீர்வாதமான ஒரு திருப்பலியாக அது அமைந்தது. நிறைய புதுமைகளும் ஆசீர்வாதம் பெற்று சென்றிருக்கிறார். எனவே இந்த ஒரு மாலை திருப்பலி நன்றி பலியிலே கூட வழி நடத்த தலைமை ஏற்று வந்திருப்பவர் அருள் தந்தை இயேசு நஸ்ரீன் அவர்கள். தந்தை அவர்கள் அபிலா தெரேசால் பெயர் தாங்கி இருக்கிற ரெட்ரீட் சென்டர் தியான மையத்தினுடைய இயக்குனர் தந்தையாக இருக்கிறார். தந்தை அவர்கள் பாண்டிச்சேரி கடலூர் மறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். அற்புதமான வல்லமையிலிருந்து உருவானவர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல இடங்களிலே இந்த நற்செய்தி பணியை வீரியத்தோடு வேகத்தோடு அறிவித்துக் கொண்டிருக்கிறார். தந்தையை நான் அம்பத்தூர் இருந்தபோது அறிவேன், பல முறை கூப்பிட்டு இருக்கிறேன். அவ்வாறு அவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த அச்சரப்பாக்கத்தில் பௌர்ணமி அமாவாசை இப்படியான ஜபங்கள் நடத்துவது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பல பங்குகளுக்கு சென்று நற்செய்தி பணியை ஒரு குழுவினரோடு நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த அருமையான நாளிலே தந்தையும் அவருடைய குழுவினர் ஒரு பலத்த ஒரு கரபடி கொடுத்து அவருடைய அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். இந்த நாளிலே அவர் வழியாக ஆண்டவர் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு பொழிய வேண்டும் என்று வென்றால் திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். அதுக்கு பிற்பாடு நாம் திருப்பலிக்குள் இணைகிறோம். திருப்பலியானது தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடும் ரியா மார்கரெட் நன்றி பலியாகவும், பைஜு 50வது பிறந்த நாள் நன்றி பலியாகவும், ஃபெலிக்ஸ் ஜேக்கப் நன்றி பலியாகவும், சுவக்கின் ஏசம்மாள் உடல் சுகம் வேலை முன்னேற்றத்திற்கு நன்றியாகவும், ஜூலி பிறந்தநாள் நன்றி பலியாகவும், ஜோஸ் ஜாய் ஜோபி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், இருதயராஜ் குடும்பத்தார் நன்றி பலியாக வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், நிதிஷ்குமார் நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜோபி பீனா கருத்துக்கள் நிறைவேறவும், ஜெகதீஷ் ஜென்சி பிரியா குழந்தை வரம் வேண்டியும், சுஸ்மிதா சுக பிரசவம் வேண்டியும், பிரதீப் குமார் பவானி குழந்தை வரம் வேண்டியும், மேலுமாக உலகில் வாழ்ந்து மறித்த மாசிலாமணி ராஜாமணி தெரசம்மாள் ஆண்மேலை பாற்றிக்காகவும், வியாகப்பன் மரிய ஜெயந்தி ஆண்மேலை பாற்றிக்காகவும், தேவராஜ் ஏஞ்சல் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், கௌரி அந்தோனி ஆண்மேலை பாற்றிக்காகவும், விக்டர் மோனிகா குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், திரேசா சதாசிவம் ஆண்மேலை பாற்றிக்காகவும், ஏசம்மாள் 8ஆம் ஆண்டு நினைவு ஆண்மேலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் திருப்பலிக்கு எழுந்திருப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின்
நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை சிறப்பாக என்று கூறியபடியே இந்த 10 மாதங்கள் நாம் கடந்து 11வது மாதத்திலே நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஜூபிலி ஆண்டிலே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் ஜூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் திரு பயணிகள் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசுவை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி, பரிசுத்தத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்திலே நான் வந்த சமயம் இப்பொழுது இந்த பீடத்தின் முன்பாக பார்த்தபோது ஹோலி 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 என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் 4 மணியளவிலே இங்கு ஜெபித்த பொழுது இந்த பீடம் இயேசு அரியணில் வீற்றிருப்பதற்கு பின்பாக பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எழுதியிருக்கிறது. எனவே ஆண்டவர் என்னை இன்றைய நாளிலே பரிசுத்தத்தை, தூய்மையை தியானிக்க, அந்த தூய்மையில் பங்கு பெற நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த தூய்மையில் பங்கு பெற்று அற்புத அடையாளங்கள் செய்தவர்தான் புனிதர் அந்தோனியார். அன்னை மரியாள் அந்த தூய்மையின் கண்ணாடி. மற்ற புனிதர்கள் தூய்மையை பெற்றவர்கள், ஆண்டவரால் தூய்மை பெற்று தூய வாழ்க்கை நடந்து புனிதர் ஆனவர்கள். எனவே நமக்கும் ஒரு அழைப்பு தரப்பட்டிருக்கிறது. அவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருத்தல் வேண்டும். 1 யோவான் 3:3 எழுதப்பட்டிருக்கிறது, அவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருத்தல் வேண்டும். எனவே இந்த பலி நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு பலி. ரத்தம் சிந்தி இயேசு நம்மை தூய்மைப்படுத்தி நம்மை விண்ணக ஆசீர்வாதங்களுக்குள், இன்னும் நிறைய இந்த உலக சார்ந்த ஆசீர்வாதங்களுக்குள் நம்மை இன்றைய தினம் நிரப்ப விரும்புகிறார். எனவே நம்மை தாழ்த்துவோம். பரிசுத்தமான கடவுள், தூய கடவுளுடைய பலியிலே பங்கேற்க நமக்கு தகுதி இல்லை. நாம் பாவிகள், பலவீனமானவர்கள், குற்றம் குறையுடையவர்கள். நம்மை தாழ்த்துவோம், பாவி என்று ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய தூய்மையில் நம்மை ஒன்றிணைப்போம். எனவே தாழ்ந்து பணிந்து நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழெல்லோம்
மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் ஏற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தாவியுடன் தந்தையின் இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் ஒளியும் ஆன்மாக்களின் ஆயரும் ஆனவரே, உமது மந்தைக்கு தமது படிப்பினையால் உணவூட்டி தமது எடுத்துக்காட்டால் உருவாக்க புனிதர் அந்தோணியாரை உமது திரு அவையில் நியமித்தீரே. அவருடைய பரிந்துரையால் அவர் கற்றுக் கொடுத்த நம்பிக்கையை பாதுகாக்கவும் அவர் தமது எடுத்துக்காட்டால் காண்பித்த பாதையில் நாங்கள் செல்லவும் தூய்மையில் பங்கேற்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டு ஆற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்பதிலும் ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும் தமக்கு உள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும் தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும் இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோர் முக மலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்தோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனதாயிருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சும் அமைதி பெற நாம் திருமுன் வைத்து காத்தருளும். நெஞ்சு அமைதி பெற திருமுன் நின்று காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை.
எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. பல்லவி. என் நெஞ்சும் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்திருங்கள். மாறாக என் நெஞ்சும் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சும் எனக்கத்தே அமைதியாயுள்ளது. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். இஸ்ரவேலே, இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரே நம்பியிரு. பல்லவி. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 15 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைக்க பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்ல தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர்கள், தலைவரே, நீர் பணித்தபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடை பாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆவியானவர் பாடலை பாடி இறை வார்த்தைக்கு செவி மடுக்க இருக்கிறோம். அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஒரு 4 வரிகளை பாடி ஆவியானவர் புனிதர் அந்தோணியாரை நிரப்பிய ஆவியானவர், அவரை வல்லமையாய் பயன்படுத்திய ஆவியானவர், அவரை பரிசுத்தப்படுத்திய ஆவியானவர், அவரை பரிசுத்த வாழ்வின் ஆசீர்வாதங்கள் நிரப்பிய ஆவியானவர் நம்மையும் இந்த நாளில் நிரப்பி ஆசீர்வதிக்க வேணுமாய் பாடலை பாடுவோம். பாட சேர்ந்து பாடி, ஆவியானவரே வாரும், துணையாளரே வாரும், பரிசுத்தா எங்களை பரிசுத்தப்படுத்த வாரும் என்று ஒப்பு கொடுத்து பாடுவோம்.
நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே ஒரு மாற்றும் ஆண்டவரே. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, வழிநடத்தும் கற்றுக்கொள்ளும் வெளிப்படுத்தும் தாருமையா. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மதுர வாயில் எது மதுரம், எது இனிமை, எது இனிமையான வாயில் என்றால் விண்ணக வாயில். விண்ணகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு இடம்தான் இந்த மதுர வாயில், இனிமையான ஒரு இடம். புனிதரை கடவுள் நமக்கு கொடுத்து அவர் இனிமையான வாயில் வழியா விண்ணகத்தை அடைந்தது போல நாமும் இந்த சென்னை மாநகரில் இருக்கிற இந்த சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றுதான் இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? அவர் திரு தூயகத்திற்குள்ளே, பரிசுத்தத்திற்குள்ளே, விண்ணகத்திற்குள்ளே நம்மை அவர் நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் கடவுள் நான் தூயவர், நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். கடவுள் அவருடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார். எனவே அந்த சாயல் அன்பின் சாயல், நன்மையின் சாயல், உண்மையின் சாயல், அது பரிசுத்தத்தின் சாயல். எனவே நாம் பரிசுத்தமாக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவருடைய சாயலில் தான், அந்த அவருடைய தூய்மையில் தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அவரோடு இணைந்து வாழ்வதுதான் மனித இனமாகிய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. எபேசியர் 1:4 நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் அவர் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றும் முன்னே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நம்முடைய அழைப்பு, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒரு கிறிஸ்தவராக இருப்பது காரணம் தூய்மையான வாழ்வு வாழ்வதற்காக, தூய கடவுளோடு இருப்பதற்காக, தூய வாழ்வு வாழ்ந்து விண்ணகம் செல்வதற்காக. எனவே இதுதான் நம்முடைய அழைப்பின் நோக்கமாக இருக்கிறது. எனவே இதை உணர்ந்தவர்தான் நமது புனிதர் அந்தோணியார். சிறு வயது முதலாக தனது வாழ்க்கையில் அந்த தூய்மை அவரிடம் இருந்தது, பரிசுத்தம் இருந்தது, பரிசுத்தமான கடவுளோடு உறவு இருந்தது, தொடர்பு இருந்தது. நாம் யாரோடு உறவு தொடர்பு வைத்திருக்கிறோமோ அதே போல்தான் நாம் மாறுவோம். இப்பெல்லாம் இந்த காலேஜ் படிக்கிறவங்களாம் நினச்சி பாருங்க, வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த பெண்கள் நல்லா தான் இருக்கிறாங்க. +1 வந்தாலே ஒரு கொம்பு வந்துடும், +2 வந்தால் 2 கொம்பு வந்துடும், காலேஜ் போனால் உடல் முழுசும் கொம்பு வந்துடும். வாழ்க்கை மாறிவிடும். ஏன் மாறுது? தீய ஆவியின் தொல்லைகள். அந்தோனியருடைய வாழ்க்கையிலே நான் படித்த ஒன்று, அவர் சிறு இளமை வயதிலே இருந்தபோது சாங்கோ என்ற ஒரு அரசன் இளைஞர்களை எல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்து தனக்கு அடிமைப்படுத்தி தன்னுடைய படையிலே வைத்து அவர்களை பலவிதத்திலே கெடுத்து வந்தானாம். ஆனால் புனிதர் அந்தோணியார் அவன் கொடுத்த மாய வலையிலே அவன் உலக பொருட்கள், செல்வங்கள், இன்னும் எல்லாவற்றையும் தேவையான அனைத்தையும் கொடுத்து இளைஞர்களை கெடுத்தான். அந்த பாவ வலையிலே சிக்காமல் பரிசுத்தமான நிலையில் வாழ்ந்தவர் தான் அந்தோணியார். இன்றைய தினம் பாவம் டபுள் ஸ்பீடில் இருக்குது. இயேசுவின் காலத்தில் ஒரு ஸ்பீடு தான் இருந்துச்சு, இப்பெல்லாம் டபுள் ஸ்பீடில் இருக்குது. பாவம் பெருகியது. இப்பெல்லாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது.
குருக்களும் பாவம் செய்வாங்க, சிஸ்டர்ஸ் பாவம் செய்வாங்க, எல்லாருமே பாவம் செய்வாங்க. பாவத்தில் விழ காரணம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. கையிலே இருக்குது, செல்லிலே இருக்குது. பாவம் எப்படி வேண்டாலும் நுழையலாம். இன்னைக்கு அந்த அளவிற்கு பாவம் இருமடங்கு பெருக்கெடுத்து எல்லாரையும் பாவ நிலையிலே அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையிலே தான் கடவுள் தனது அருளை கொடுக்க விரும்புகிறார். பாவம் பெருகிய இடத்திலே அருள் அணைகடந்து பெருக்கெடுத்து ஓடிற்று. இந்த பாவத்தை செய்ய வைப்பவன் யார்? பரிசுத்தத்தை கெடுப்பவன் யார்? பரிசுத்தமாக வாழச் செய்பவர் கடவுள். தனது அருளை தந்து பரிசுத்தத்திலே காப்பாற்றுகிறார். ஆனால் இன்னொருவன் அசுத்தமானவன். அவன் நம்மை அசுத்தமான வழியிலே நடத்தி அசுத்தமான பாதையிலே நம்மை வளரச் செய்து நடக்கச் செய்து நம்மை பாவத்திலே விழச் செய்து பாதாளத்திற்கு தள்ள வைக்கின்றான். அவன்தான் அசுத்தமானவன், அலகை. பிரைஸ் தி லார்ட். தொடக்க முதலாக அவன் ஒரு திருடன், அவன் அசுத்தமானவன். ஆதாம் ஏவாள் பரிசுத்தமான கடவுளோடு இருந்ததை தாங்க முடியவில்லை. தான் அந்த பரிசுத்தத்திலிருந்து விழுந்து விட்டான். முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், இந்த அலகை சாத்தான் பேய் என்றால் செத்து போனவங்களாம் கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க செத்து போனவங்க தான் பேயா வராங்க. அவங்களாம் வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது. ஒன்று மோட்சத்துக்கு போவாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. அவ்வளோதான், 2 வேலை தான். இது 2 நமக்கு இருக்கிறது. செத்து போனால் உடனே எங்கே போனோம்? மோட்சத்துக்கா? எல்லாரும் போவீங்களா, போக மாட்டீங்களா? எனக்கு போக வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்னை அழைத்து வந்தார். எல்லாரும் போனோம். எனவே நரகத்துக்காக நாம் படைக்கப்படவில்லை. அதனால் நம்ம பரிசுத்தத்தில் வாழ்ந்து போனோம். எனவே இப்படி அந்த சாத்தான் என்ன செய்கிறான்? ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியாக இருந்ததை பார்த்து அவர்களுடைய பரிசுத்தம், எங்கு பரிசுத்தம் இருக்கிறதோ அங்குதான் மகிழ்ச்சி இருக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையா? உங்கள் பிள்ளைகளிடம் மகிழ்ச்சி இல்லையா? உங்கள் கணவர் மனைவியிடம் மகிழ்ச்சி இல்லையா? ஏதோ ஒன்று நடைபெறுகிறது. ஏதோ பாவ வலையிலே அவர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். எங்கு அசுத்தம் இருக்கிறதோ அங்கு சண்டை, சச்சரவு, குழப்பங்கள், எல்லா வகையான பாவங்கள் பெருக்கெடுத்து ஓடி குடும்பத்தை வீணாக்கிவிடும், ஒவ்வொருவரையும் கெடுத்துவிடும். ஆகவேதான் தூய்மை மிக மிக தேவை என்பதை ஆண்டவர் உணர்ந்து நம்மை அந்த தூய்மையிலே நடத்தி கொண்டு வருகிறார். நமக்கு தேவையான அருளை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் இந்த ஆதாம் ஏவாளை இந்த அழகை ஏமாற்றியது, அந்த தூய்மைக்கு எதிராக பாவம் செய்ய தூண்டியது. பலவிதத்திலே அவர்களை பேசி அவர்களை வாழ்க்கையில் சிக்க வைத்து கடைசியிலே பாவம் செய்ய வைத்து படுகுழியில் தள்ளியது, பரிசுத்தத்தை கெடுத்தது. அன்று மட்டுமல்ல, இன்று நமக்கும் அதுதான் வேலை செய்கிறது. மகதலா மரியாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவங்க ஒரு புனிதை. ஆனால் புனிதையாவதற்கு முன்பாக அவள் மிகப்பெரிய ஒரு பாவி பெண், அந்த சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவள். காரணம் ஏன் அவங்க பாவி ஆனாங்க என்றுதான் நானும் நினைத்து பார்க்கிறேன். எப்படி அவர்கள் பாவி ஆனார்கள்? ஏன் அவங்க பாவத்தில் விழுந்தார்கள்? பாவத்தில் விழுவதற்கு இன்றைய தினம் நாம் சில காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் பாவத்தில் விழுகிறோம்? அதற்கு பின்புறம் 7 ஆவிகள் இருக்கின்றன. பிரைஸ் தி லார்ட். நாம் பாவம் செய்வதற்கு, நம்மை பாவத்தில் விழச் செய்வதற்கு 7 வகையான தீய ஆவிகள் இருக்கின்றன. ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் வந்துச்சுன்னா, தீய ஆவிகள், அசுத்த ஆவிகள் வந்துச்சுன்னா நாம் கெட்டு போய்விடுவோம், பரிசுத்தம் போய்விடும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் மனிதனை 3 கூறுகளாக உண்டாக்கி இருக்கிறார். மனிதன் என்றால் உடல் உடையவன், பாடி, உடல் இருக்கும். 2வது அவனிடம் உள்ளம், எனவே சோல், அவனுக்கு ஆத்துமா இருக்கும். இன்னொன்று மனிதனுக்கு ஆவி, ஸ்பிரிட் இருக்கும். எனவே நம்முடைய ஆவி கடவுளுடைய ஆவியோடு இணைய வேண்டும். கடவுளுடைய ஆவியோடு இணையாம தீய ஆவியோடு இணைந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை அசுத்தமாக மாறிவிடும். எனவேதான்
நம்முடைய ஆத்துமாவை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய ஆவி கடவுளுடைய ஆவியோடு இணைய வேண்டும். தீய ஆவி சொல்வதை கேட்கக்கூடாது. இல்லை என்றால் நம்முடைய உடலும் கெட்டு போய்விடும், பாவத்தில் விழுந்துவிடும். மகதலாம் மரியாவிடம் 7 ஆவிகள் குடி கொண்டிருந்தன. இன்னைக்கு நம்மள்ட்ட எந்தெந்த ஆவி இருக்குதுன்னு இப்போ டெஸ்ட் பண்ணிக்கணும். 7 இருந்துச்சுன்னா மோசம், 5 இருந்தால் பரவாயில்ல, 2 இருந்தால் கூட தொல்லை. இன்னைக்கு எல்லாமே இங்கேருந்து ஓட்ட வேண்டும். எல்லா ஆவிகளும் தப்பி தவறி இருந்துச்சுன்னா எல்லாரிடமும் வெளியேறும். அதுக்காக தான் இன்றைய தினம் ஒரு விடுதலையின் ஆராதனை, தூய்மையின் ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். எனவே எப்படி அவரிடம் 7 பேய்கள் இருந்தன. ஆத்துமாவை கெடுக்கக்கூடிய 2 ஆவிகள். முதல்ல எல்லாரும் கவனி, ஆத்துமாவை, நம்முடைய சோல், நம்முடைய ஆத்துமாவை அழிக்கக்கூடிய கெடுக்கக்கூடிய 2 ஆவிகள் என்றால் அந்த ஆவிகள் ஸ்பிரிட் ஆஃப் பெருமை. பாருங்க, ஒரு ஆவி பெருமையின் ஆவி, அதுதான் பெருமையின் ஆவி. போஸ்டிங், எல்லாம் பெருமை. நான் எப்படி, நான் அழகு, என் வீடு, அது அது என்று பெருமை அடித்துக் கொள்வது தான் சாத்தானுடைய முதல் வேலை. கடவுளை விட தன்னை உயர்த்தி கொள்வது, கடவுளுக்கு மேலானவன் என்று நினைப்பது. எனவே அந்த பெருமையின் ஆவி, பெருமை வந்துருச்சுன்னா பாவம் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம், வீழ்ச்சி வந்து விட்டது என்ற அர்த்தம். உங்களுக்கு அதன் பிற்பாடு வீழ்ச்சி தான், ஆத்துமா கெட்டு போய்விடும். அதனால தான் நமக்கு என்ன வேண்டும்? தாட்சி இருக்கணும். ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்பவர்களிடம் என்ன இருக்கணும்? தாட்சி இருக்கணும். தாட்சி இல்லை என்றால் வீழ்த்தப்பட்டு விடுவோம். எனவே அந்த தூதன், அந்த சாத்தான், பாருங்க, இந்த அழகை எது இறந்து போனவர்கள், வீழ்ந்து போன தூதன் பெருமை அடித்து தான் அவன் வீழ்ந்து போனான். எனவே ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட் அது மட்டும் நம்மிடம் வந்து தாக்கக்கூடாது, நம்முடைய ஆத்துமாவை கெடுக்கக்கூடாது. கவனம் செலுத்துதல் வேணும். இந்த பெருமை வந்து விட்டால் இன்னொரு ஆவி, அவங்க ஃப்ரெண்டு வந்துடுவாங்க. என்ன ஃப்ரெண்டு? பெருமை வந்தால் பேராசையும் சேர்ந்து வந்து விரிடும். ஸ்பிரிட் ஆஃப் கிரீட், பாருங்க, பொருளாசை, பட்டம், பதவி, எல்லாம் இப்படி ஆசை, பேராசை வந்துடும். எல்லாவற்றின் மேலும் ஆசைப்படுவது, எல்லாரின் மேலும் ஆசைப்படுவது. இப்படி ஒரு உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? ஆன்மாவை இழக்க செய்யும் அளவுக்கு பேராசை. இந்த சென்னையில் இருக்கிற வீடெல்லாம் எனக்கு வந்துடணும், பிளாட்டெல்லாம் எனக்கு வந்துடணும், காரெல்லாம் எனக்கு வந்துடணும், எல்லாத்தையும் நான் வாங்கிக்கணும், நான் ஒரு கோடீஸ்வரராக இருக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் அழகை தந்துவிடும். இருப்பதை வைத்து நிறைவாக இருத்தல், கொடுப்பதை வைத்து நன்றி சொல்லி வாழவேன், அதான் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அப்ப 2 ஸ்பிரிட் நம்மை கெடுக்கக்கூடியது, ஸ்பிரிட் ஆஃப் ப்ரைட் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கிரீடினஸ். பாருங்க, பெருமையும் பேராசையும் வந்துருச்சான்னு பாருங்க. அடுத்தது இது 2 வந்து ஆத்துமா கெட்டு போய்விடும். இந்த ஆன்மா கெட்டு போய்விட்டால் அடுத்தது மைண்டும் கெட்டு போயிடும், உள்ளம் கெட்டு போயிடும். எனவே சிந்தனையை கெடுக்க வைக்கும், குழப்பம் உருவாகும், சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது, எல்லாம் செய்துவிடும். அடுத்த 2 ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் ஜெலசி, பொறாமையின் ஆவி. பார்த்தீங்களா? அடுத்த 2 பேர் வந்துடுவாங்க உள்ளர. பொறாமையின் ஆவி, அவருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. கோபத்தின் ஆவி, பார்த்தீங்க 2 பேர், அவங்க 2 பேர் வந்து மைண்டை பூரா டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. இவை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து விடும். எனவே பொறாமை, மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி அந்த வீடு, அவங்க இவங்க, அடுத்தவர் மனைவி, அடுத்தவர் கணவன், எல்லாரும் கம்பேரிசன் பண்ணி பண்ணி அவங்க இப்படி இருக்காங்க இப்படி இருக்கிறாங்கன்னு பேசி நம்முடைய மனதை குழப்பி பொறாமையை ஏற்படுத்தி நம்மை அழிக்கக்கூடிய ஒரு ஆவி என்றால் பொறாமையின் ஆவி. அதனால தான் நிறைய பேர் அழிந்து போயிட்டு இருக்கிறாங்க. காயினிடம் வந்தது பொறாமையின் ஆவி. தம்பி மேலே அவன் காய்மகாரம் பொறாமைப்பட்டான். கடைசியில் அந்த பொறாமை எதிலே போய் முடிந்தது?
கொலை வெறியிலே முடியுது. பொறாமை வந்துச்சா கோபம் வந்துடும். அவங்கள பார்க்க பார்க்க கோபம் வந்துடும். கோபம் வந்துருச்சுன்னா அவங்கள எப்படியாவது அழிக்கணும்னு நினைப்போம். எப்படியாவது அவங்கள தொலைச்சணும், அவங்கள இல்லாமல் பண்ணும். மாமியார் பிடிக்கலையா, மாமியார் மேலே கோபம் வந்துச்சா மாமியாரை மருந்து வச்சு அவளை சாகடிக்கணும். எனவே கணவரை பிடிக்கலையா அவரை மருந்து வச்சு சாவடிக்கணும். இப்படியெல்லாம் எண்ணங்களை கொடுத்து அழிக்கக்கூடியது தான் இந்த வெஞ்சினத்தின் ஆவி. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க 2 பேர் 4 பேர் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே சோலும் போயிடுச்சு, மைண்டும் போயிடுச்சு. அடுத்தது இருக்கிறது இந்த பாடி தான், இந்த உடல் தான். இந்த 4 சேர்ந்து போடுற அட்டகாசத்தில் அடுத்ததாக உங்களால் ஜெபிக்க முடியும். இன்னொரு ஸ்பிரிட் ஈஸியாக வந்துடும். ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ், சோம்பலின் ஆவி. இன்றைக்கெல்லாம் அம்மாலாம் இந்த பிள்ளைகள்லாம் பார்த்து எழுந்துருடா எழுந்துருடி காலையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் அதிகாலையில் எழுந்திருப்பதில்லை, ஜெபிப்பது இல்லை. காலையில் எழுந்து ஜெபிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. புனிதமாக வாழ்பவர்கள் புனித கடவுளை காலையிலே தேடணும். தேடி ஆண்டவருடைய ஆசீரை பெறணும், அவருடைய அருளை பெறணும், அபிஷேகத்தை பெறணும். அப்பதான் அந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும், வெற்றியாக இருக்கும். எல்லாரையும் தூங்க வைத்து ஜெபிக்க விடாமல், பைபிள் படிக்க விடாமல், திருப்பலிக்க வர விடாமல் தூங்க வைத்து நம்மை வேடிக்கை பார்ப்பவன் தான் ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ். இன்னைக்கு எத்தனை பேர்ட்ட அந்த ஆவி இருக்கு பாருங்க. எத்தனை பேர் செல்போனை பார்த்துட்டு விடிய பார்த்துட்டு காலையில் தூங்குறவங்களாம் இருக்கிறாங்க. செல்போன் பார்க்குறவங்கள்ட்டலாம் இருப்பது, அதிக நேரம் பார்ப்பவர்களிடம் இருப்பது ஸ்பிரிட் ஆஃப் லேசினஸ். உனக்கு உழைக்க முடியல, உனக்கு படிப்பு இருக்குது, உழைப்பு இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணும், நல்ல எதிர்காலம் வாழணும், படித்தல் வேண்டும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், ஞானத்தின் அறிவின் ஆவி நிரம்பி உற்சாகமா ஓடணும், உழைக்கணும். அதை தான் நினைக்கணுமே தவிர ஜாலியா இருக்கணும், அதையும் பார்க்கணும் என்று மனதை கெடுத்து ஜெபிக்க விடாமல் சோம்பலின் ஆவி நம்மை கெடுத்து விடும். இந்த பாடி மந்தமாயிடும், உடல் அசதியாயிடும், வேற ரொம்ப ஆக்டிவா இருக்காது. எல்லாவற்றையும் செய்பவன் இவன். பிரைஸ் தி லார்ட். சோம்பல் வந்தா அடுத்த இன்னொரு ஸ்பிரிட் சேர்ந்து வந்துடும். ஸ்பிரிட் ஆஃப் லஸ்ட், இச்சையின் ஆவி. யார் இந்த பாவத்தில் விழுவாங்க, இச்சையில் விழுவாங்க, விபச்சாரம் வேசித்தனத்தில் விழுவாங்க. பாருங்க, ரொம்ப நேரம் செல்ல பார்த்துக்கிட்டே இருந்தால் அடுத்தது என்ன வரும்? ஆசை வரும். வருமா வராதா? கெட்ட ஆசை வரும். ஓப்பனாக சொல்கிறேன் நான். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னதை சொல்லி தான் ஆகணும். இந்த ஆசை தான் வரும். கொஞ்ச நேரம் பார்ப்போம், அடுத்தது யார்ட்டையாவது பேசுவோம், அடுத்தது யாரையாவது கூப்பிடணும், யாரு கூடயாவது தப்பு பண்ணணும். இது எல்லாம் இப்போ நடக்கிறது. நாட்டில் விபச்சாரம் பெருகி விட்டது. இந்த விபச்சாரத்தின் ஆவி நாடு முழுவதும் பரவி விட்டது. இன்னைக்கு எவ்வளோ பேர் இளைஞர்கள், பெரியவங்க எல்லாரும் கெட்டு போய் கொண்டு இருக்கிறார். இளம் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கிறார்கள். எனவே இத்தகைய இச்சையின் ஆவி தலைவிரித்து ஆடி பாவத்தில் இந்த உடலை அழித்து விடுகிறது. இந்த உடல் தூய ஆவியின் ஆலயம், ஆண்டவரை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு இடம். இந்த உடல் இச்சைக்கு ஆளாகி விடுகிறது, பாவத்திற்கு உள்ளாகி பாதாளத்திற்கு சென்று விடுகிறது. இதுதான் இச்சையின் ஆவி, விபச்சாரம் வேசித்தனத்தின் ஆவி. இந்த ஆவி வந்தா அடுத்தது இன்னொரு ஆவியை சேர்ந்து வந்துடும். சாப்பாட்டு ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கிளட்டனி. சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் வெட்டணும். அதே ஆசையை கொடுத்து நம்மை கெடுக்கக்கூடிய ஒரு குடிக்கணும், நல்லா குடிக்கணும். சில சமயம் நான் பார்ப்பேன், இந்த பார் இதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. என்னடா இங்கே போகிறாங்கன்னு பார்க்குறேன். பாருங்க, அவங்கள குடிக்க வைத்து அவர்கள் வாழ்க்கையை கெடுக்க செய்கிற ஆவி. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த 7 ஆவிகள் தான் நம்மை பரிசுத்தத்தில் இருந்து கெடுப்பவை. இன்னைக்கு எந்த ஸ்பிரிட் நம்மை அசுத்தமான வழியில் நடத்துகிறது? இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். என்னிடம் ஆண்டவரே இந்த
பெருமையின் ஆவி இருத்தல் கூடாது. என்னிடம் பேராசையின் ஆவி இருக்கக்கூடாது. என்னிடம் எந்த பொறாமையின் ஆவி இருக்கக்கூடாது. என்னிடம் ஆண்டவரே கோபம் வெஞ்சினத்தின் ஆவி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னிடம் சோம்பலின் ஆவி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னிடம் இந்த இச்சையின் ஆவி இருக்கக்கூடாது. ஆண்டவரே என்னிடம் இந்த உணவு வேட்கையின் ஆவி, போஜன பிரியத்தின் ஆவி இருக்கக்கூடாது. ஆண்டவரே நாம் பரிசுத்தமாக படைக்கும், அது என்னை பரிசுத்தத்திலிருந்து கெடுக்க கூடாது. நீர் வேண்டும், நீர் பரிசுத்தமானவர். எனவேதான் கடவுள் நம்மீது இரக்கம் கொண்டு இயேசுவை நமக்காக அனுப்பினார். நம்மை மீட்க, பசாசின் வலையிலிருந்து நம்மை மீட்க, அழகின் செயல்களை அழிக்க இறைமகன் தோன்றினார். அப்ப ஏன் இயேசு உலகத்திற்கு வந்தார்? நம்மை மீட்பதற்காக. பாவம் செஞ்சிட்டாங்க, மீட்கணும். ரத்தம் சிந்தி மீட்கணும். இந்த தீய ஆவியை மேற்கொள்ளணும். தூய ஆவியை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் இந்த தீய ஆவிகளை மேற்கொள்ள முடியும். இயேசு எப்படி பேயை ஓட்டினார்? தூய ஆவியின் வல்லமையால். அந்தோனியார் எப்படி பேய்களை ஓட்டினார்? தூய ஆவியின் வல்லமையால். அப்ப நாமும் பேய்களை எப்படி மேற்கொள்ள முடியும்? தூய ஆவியானவருடைய வல்லமையால். அவர் வந்துவிட்டால் தூய்மை, அந்த வல்லமை, அவருடைய அபிஷேகம், அருட்கொடைகள், முதல் வாசகத்திலே கண்டது போல அருட்கொடைகள் பொழியப்படும். பரிசுத்தம், அருட்கொடைகளை ஆண்டவர் கொடுத்து நம்மை பணியாற்ற வைப்பார். அவருக்காக வாழ வைப்பார், பிறருக்காக வாழ வைப்பார். இந்த திருச்சபையை புனிதராக உயர்த்துவார். எனவேதான் நாம் இன்று இத்தகைய தீமைகள், அசுத்தங்களிலிருந்து, அவைகள் இருப்பின் அவைகளிலிருந்து விடுதலை பெற இயேசு என்று நமக்காக அன்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலி, அந்த பலியை, கல்வாரி பலியை மீண்டும் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். எனவே இந்த பாவத்திலிருந்து நம்மை மீட்க, பசாசின் செயல்களை தொலைக்க இயேசு ரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தின் பலி, கல்வாரி பலியை நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எனவே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காக, நேரத்திற்காக, எங்களுக்காக கொடுத்த புனிதருக்காக நன்றி. புனித வாழ்விலே உம்மோடு விண்ணகத்தில் இருக்கிற அனைத்து புனிதர்களுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்களும் அந்த புனிதத்தில் பங்கேற்க, விண்ணகத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்த வேணுமாய் இன்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே. எல்லா வகை பாவங்களை போக்க இயேசுவை எங்களுக்காக கொடுத்தீரே. அந்த இரத்தத்தின் அபிஷேக பலியை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இரத்தம் இன்று எங்களை கழுவட்டும் ஆண்டவரே. உம்மோடு ஒப்புரவாக்கட்டும். மீண்டுமாக நாங்கள் தூய்மை பெற்று தீயாவின் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெற்றவர்களாக, அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்று தூய வாழ்வின் ஆசீர்வாதங்களை இன்று நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. இயேசுவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் தந்தாய். ஆமென். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை நம்முடைய பாதுகாவலுடைய பாதத்தில் எடுத்து சொல்லும். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோனியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை ஒருத்து இறையருளை நிறைய பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோனியாரை நாங்களும் திருப்பலில் பக்தியோடு கலந்து கொள்ளவும், தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோனியாரே, இளைஞர்கள் இளம்பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோனியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோனியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோனியாரே,
அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தூய உள்ளத்தினராய் நாம் வாழ, புனித அந்தோணியார் போல பரிசுத்தமாய் நாம் வாழ, அனைத்து விதமான சாபங்கள், தீமைகள் அனைத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்று வாழ தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்பு நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் பெயரால் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகள் இறை ஆற்றலின் மாட்சிக்கு சான்று பகர்வது போல உமது மீட்பின் பயனை எங்களுக்கு அளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய
வல்லமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்க காலத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கிறேன். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீ
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் சிறப்பாக இன்றைய நாளிலே நன்றியாகவும் சிறப்பு கருத்துகளோடும் இன்றைய பலியிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய உமது பிள்ளைகளாகிய எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். நீர் உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட நம்பிக்கையாளர்கள் என்னும் உம்முடைய ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். நாளுக்காய் நன்றி செல்வோம். அற்புதமான ஒரு அபிஷேக திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளை காணக்கூடிய வாய்ப்பை தந்து இது இந்த திருப்பலின் வழியாக ஆண்டவரோடு ஒன்றிருந்த நிலையில அவருக்கு நன்றி செலுத்த அற்புதமான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி செல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண விழாக்களை கொண்டாடி மிக எத்தனை பேருக்காக ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்காக பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காக நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வேந்தலுக்காகவும் மன்றாடுவோம். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுள்ள அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான பிரதிமிக்க மரியா, அவருக்கு என்னை அவருடைய கணவரான பிரதி யோசிப்பு, நமது பங்கின் பாதுகாம் தந்தியமான பிரதி அந்தோனியா, நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்கிற புனித சார்லஸ் பெரோமியோ, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா தீவ சகாய், உலகிலே மக்கு கொந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். எல்லாருமே கரங்களை விரித்துக் கொள்வோம். குருக்கள், நாங்கள் இதோ விண்ணக தந்தைக்கு இயேசுவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக மீண்டுமாக ஒப்பு கொடுத்து பாடுகின்ற பொழுது நாமும் பாடி ஆண்டவருக்கு நம்மையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து இயேசுவோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து பாவங்கள், சாபங்கள், நோய்கள், துன்ப துயரங்கள், இன்னும் கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், இன்னும் மந்திர தந்திரங்கள், பேய் தொல்லைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி
நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். பாவங்களை போக்க தன்னை பலியாக கொடுத்தவர். அருளை பெற்றுக்கொள்ள தனது உடலையும் இரத்தத்தையும் கொடுத்தவர். தூய ஆவியை பெற்றுத்தந்து தீமைகளை மேற்கொள்ள வல்லமை தந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வேண்டும் இறைவா, பேச வேண்டும் இறைவா, பேச வேண்டும் இறைவா, பேச வேண்டும் இறைவா. ஆசையோடு கேட்கின்றேன் அமுத மொழி பேசுமே, ஆனந்த மொழி பேசுமே. பேச வேண்டும் இறைவா, பேச வேண்டும் இறைவா. கொண்ட என் உணர்வுகள் அறிந்து ஓட நீ பேசுமே, ஆயன் உன்னை பிரிந்த என்னை அழைத்து அழைத்து நீ பேசுமே. மாய உலகில் மயங்கும் பொழுது மாற்றம் காண நீ பேசுமே. தாலாட்டு மொழி பேசுமே. பேச வேண்டும் இறைவா, பேச வேண்டும் இறைவா. சுமத்தும் மனிதரை பாசம் செய்ய நீ பேசுவே. கோப மொழிகள் பாயும் போது பொறுத்து மறக்க நீ பேசுவே. விழிகள் கலங்க வினைகள் தொடர் விரைந்து
கால் படியிடுவோம். கொடியற்பதெல்லாம் முடிந்த அந்தோணியாருடைய சிறப்பை மிக்க இந்த முதல் செவ்வாய்க்கிழமை, இந்த மாதத்துடைய இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில அப்படியே பாதத்தை நாம் அண்டி வந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நமக்காக பரிந்து பேசி பெற்று தருகிற அற்புதமான பாதுகாவலராகி இப்பொழுது அந்தோரியா நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு செபத்தை நாம் அனைவருமாக இணைந்து செபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் மற்றும் ஒருவரான அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, கண்களை மூடுவோம். நாம் கேட்கிற அநேக வரங்களை தட்டாமல் தருகிற தயால மனம் படைத்தவர் ஆகிய நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பாதத்தில் நம்மை நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். அனைத்து விதமான தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் சாபத்திலிருந்தும் எல்லா விதமான ஆபத்திலிருந்து நம்மை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதான, மகிழ்வை நிறையமாக பொழிய வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய குழந்தைகளுக்காக நன்றி செல்வோம். இந்த குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவும் தெய்வ பயத்தையும் உடல் வளர்ச்சியும் கல்வியறிவில் சிறந்து விளங்கும்படியாய் மன்றாடுவோம். நம்முடைய பிள்ளைகள், வயது வந்த பிள்ளைகள், படித்து முடித்த இளம் உள்ளங்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், நல்படி நடக்க வேண்டும், வளமான எதிர்காலத்தை அவர்கள் காண செய்ய வேண்டும் என்று மன்றாடும். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வயது வந்த பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வதற்காக பெற்றுக்கொள் முனைந்து கொண்டிருக்கிற வேளையில எண்ணற்ற தடைகளால சரியான வரன்கள் அமையாமல் திருமண தடைகளால பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது என்று வருத்தத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்க பெற்றோர்களுக்காக குறிப்பாக இப்படியான இந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமைந்து திருமண வாழ்வு இணைந்து மகிழ விரும்படியாய் என்றாள். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாகி சில பல குறைகளால குழந்தை பேரின்மையால கவலையுற்று இருக்கிற கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த தம்பதியுடைய வாழ்வில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் செய்ய வண்ணமாக அப்படி பாதுகாவுடைய பரிந்து பேசுற வழியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் தாய்மை பேர் அடைந்து மகிழ்ந்து வாழ அவருடைய கண்ணீர்கள் எல்லாம் மகிழ்வாக மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். இதோ தாய்மையை பிறந்து தம்முடைய கருவிலை குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கிற கர்ப்பிணிக்கு பெண்கள் பேறுகாலத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பெண்களுக்காய் ஜெபிப்போம். ஏதோ இந்த கருவிலை வளர்கிற குழந்தைகள் நல்ல முறையில் வளர வேண்டும், நல்ல எந்த விதமான குறைபாடு இன்றி குழந்தைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாய் மன்றாடுவோம். இதோ நம்முடைய குடும்பத்துல ஏதோ பலவிதமான காரியங்களை முன்னெடுப்புகளை என்ன இருக்கிற வேளையில அத்தனை காரியம் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் அதன் வழியாக கிடைத்து கொண்டிருக்கிற வரும்படிகள், பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடி நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ வேண்டும். உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற உன்னதத்தை வளர்த்துக் கொள்ளவும். சிறப்பாக தொழில் குறித்து, வியாபாரத்தை குறித்து எடுக்கிற பல விதமான முடிவுகள், முயற்சிகள் அனைத்தும் ஆண்டவருக்கு உகந்தவையாக இருந்து நமக்கு அனுகூலமாக்கி தரும்படியாய் மன்றாடுவோம். நம்மில் அநேகர் பலவிதமான உடல்நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், பலவிதமான வலிகள் வேதனைகளால துன்புறுபவர்கள், உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரை பலவிதமான மருந்து மாத்திரைகளால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அத்துணை உள்ளங்களையும் நாளிலே ஆண்டவரை பார்த்து கொண்டு வருவோம். அவருடைய பாதுகாவுடைய பருந்தி பேச வழியாக அவள் பூரண சுகத்தை பெறும்படியாய் மன்றார். பலருக்கு ஏற்பட்டிருக்க மன அழுத்தங்கள், மன உளைச்சல்கள், இன்னும் மன உளைச்சல்களால நிறைய மனதுக்குள்ளே நிம்மதி இல்லாமல், அமைதி இல்லாமல், நிறைய அழுத்தங்களோடும் கவலைகளோடும் பயங்களோடும் அச்சங்களோடும் உறக்கமின்மையால, மகிழ்வின்மையால, நிறைவின்மையால அவதியுற்று கொண்டிருக்கிற அந்த உள்ளங்களை எல்லாம் கண்ணூற்று நம்முடைய பாதுகாவல் பரிந்து பேசி அந்த உள்ளங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் நல்ல நம்பிக்கையும் நல்ல உறக்கத்தையும் தரும்படியாய் மன்றான். இங்கே குழுமியிருக்கிற நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை மௌனமாக நம்முடைய பாதுகாவல் பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயில் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவியை நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும். எங்களை கைவிட்டு விடாதேயும்.
அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழேற்றும் வர பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்பமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறியவரும் உமது அருளின் தூய்மையால் கோடியர் பெறப்பட்ட பொழுது அந்தோணியாரி அண்டு வந்துள்ள பிள்ளைகளாகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை துரிப்பேரிடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல்நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்து உள்ள நோயிருந்து விடுவித்து மகிழ்ச்சியும் சமானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்கு உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசிப்பதற்காக எழுந்திருப்போம். தொடர்ந்து குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, திருவுணவால் ஓட்டம் பெற்ற நாங்கள் புனிதர் அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை என்றும் பின்பற்ற செய்தருளும். அவரை போல் புனிதத்தில் விளங்கச் செய்தருளும். உம்மை இடைவிடா பற்றன்புடன் வழிபடவும் தளராத அன்பினால் அனைவருக்கும் நாங்கள் நன்மை செய்யவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி என்றும் உங்களோடு தங்கி இருப்பதாக.